உனக்கு அரை விழுக்கால் புள்ளி வாக்கு இருக்கா நோட்டு தெரியாதவனு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் எதுக்கு? 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4 வருஷம் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலக்கிறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்கள போயிட்டு 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு, தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காத சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு வருது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியால போய் இப்ப பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி, பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சு. அப்படி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அதை பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுன்னா அவன் தாய்மொழியை எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவான். தங்கச்சி, அதை விட்டுங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். இப்படி பேசிட்டா நிக்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இட போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தா எடுத்துட்டு பேசிக்கொண்டிருக்கோம். கல்லூரி மாணவர்களுக்கு தற்போது லேப்டாப் கொடுப்பது தேர்தல் அரசியல் என செய்தியாளர்களை சந்தித்த சீமான் விமர்சித்திருக்கிறார்.